வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஸ்கீம் மாரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம நீங்க எப்படி யார்கிட்ட வாங்கணும்? அத எங்க ஃபில் பண்ணி யார்கிட்ட எப்படி குடுக்கணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்த வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த ஃபார்ம்ல வந்து நெறைய திட்டங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க அந்த திட்டங்கள்ல பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கல, ஆம் அப்படிங்கிறத குடுங்க. இல்ல நீங்க இதுவரைக்கும் ஒரு சில திட்டங்கள்லாம் பயனடையல. இது எங்களுக்கு வந்து இன்னும் வர வேண்டிய திட்டங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தாக்கல, அதோட தேவை வந்து உங்களுக்கு எதுவோ, அத வந்து நீங்க ஃபில் பண்ணி குடுக்கலாம். இப்ப அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது? அது எங்க கிடைக்கும்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ப்ளூ கலர்ல ஒரு 4 பேஜ் வந்து இந்த மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் மூலியமா இந்த ஃபார்ம வந்து வீட்டுக்கு வீடு விநியோகம் செஞ்சு, அதுல வந்து உங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்து, அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து ஆன்லைன்ல சமர்ப்பிப்பாங்க. அப்படி சமர்ப்பிக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலோ, இல்ல நிறைகள் இருந்தாலோ, அத வந்து நீங்க இந்த ஃபார்ம்ல சொல்லலாம். இந்த இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அத வாங்கிடுங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறமா குடும்ப அட்டை எண் அப்படின்னு இருக்கும். உங்களோட ரேஷன் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஸ்மார்ட் கார்டுலயுமே கீழ வந்து 333 அப்படிங்கிற மாரி ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர வந்து இந்த இடத்துல அப்படியே வரிசையா மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து மாவட்டம் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மாவட்டத்த சார்ந்தவங்களா இருக்கீங்களோ, அந்த உங்களுடைய மாவட்டத்த வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டுருங்க. குறிப்பிட்டதுக்கு அப்புறமா குடும்பத் தலைவரின் பெயர் அப்படின்னு இருக்கு. அதாவது திருவா, திருமதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க பெண்கள் வந்து குடும்பத் தலைவரா இருக்கீங்க அப்படின்னாக்கல ரேஷன் கார்டுல பெண்களுடைய பேர் எழுதுங்க. சில கார்டுல பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய பேர் கூட குடும்பத் தலைவரா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆண்களுடைய பேர அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வட்டம் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மாவட்டம்ன்றத ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க எந்த வட்டம், அதாவது எந்த தாலுக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கேட்கறாங்க. அதையும் நீங்க இதுல சரியா ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா முகவரின்னு ஒண்ணு கேட்கறாங்க. இந்த முகவரி காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு டோர் நம்பர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ வந்து இந்த இடத்துல பின்கோடோட மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா கைபேசி எண் கேட்டிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வகுப்புமே குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நீங்க எந்த வகுப்பின் கீழ் வரீங்களோ, அந்த வகுப்ப வந்து சரியா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கீழ குடும்ப உறுப்பினர்கள் விவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து 6 பேர வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அதிகபட்சமா 6 பேர ஃபில் பண்ணலாம். நீங்க வந்து 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, குறைவா தான் இருக்கீங்க அப்படின்னாலே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து இந்த இடத்துல நீங்க எழுதலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப தலைவருடைய பெயர வந்து எழுதிருங்க. அவர் எழுதினதுக்கு அப்புறமா அவருடைய வயது என்னவோ அந்த வயத ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அவருடைய ஆணா இல்ல பெண்ணா அப்படிங்கிற பாலினத்த கேட்கறாங்க. அத இந்த காலம்ல எழுதிடுங்க. கல்வி தகுதி அவர் என்ன படிச்சிருக்கிறாரோ அந்த கல்வி தகுதியை வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து தொழில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவர் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அந்த தொழிலை வந்து அப்படியே எழுதுங்க. உதாரணத்துக்கு விவசாயம் இல்ல கூலி விலை, தினக்கூலி, விவசாய கூலி, இல்ல பிரைவேட்டா இருக்காரு அப்படின்னா தனியார் தனியார் மயம் அப்படின்னு எழுதுங்க. கவர்மெண்ட்ல இருக்காருனாக்கல அரசு ஊழியர் அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுங்க. இதே மாதிரி வரிசையா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் அதுக்கு கீழே உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பிறகு ஒன் பை ஒன்னா வரிசை எழுதிட்டு எல்லா உறுப்பினர்களுடைய வயது, அவங்களுடைய பாலினம், அவங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதி, அவங்க என்ன தொழில், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்களா மாணவர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிடுங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடு கொடுத்துருக்காங்க. 01 அப்படின்னாங்கள படிக்காதவர், எழுத படிக்க தெரிந்தவர், 10ஆம் வகுப்பு வரை படித்தவர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாய கூலி, விவசாயம் சாராத தினக்கூலி, சுயதொழில், தனியார் நிறுவனம் அல்லது ஒப்பந்த பணியாளர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சில பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கல இல்லத்தரசி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வேணும்னா இல்லத்தரசி அப்படிங்கிறதே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாங்களோ அல்லது தங்கள் குடும்பத்தினர் யாரேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம்னு சொல்லுங்க. இல்லை அப்படின்னாக்கல இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல குறிப்பிடுங்க. ஒருவேளை இந்த திட்டத்துல நீங்க ஏதாவது பயனடைஞ்சிருக்கீங்க, ஆம் டிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த திட்டத்தோட பெயர் என்னவோ அதை எழுதுங்க. பயனாளியின் பெயர் எழுதுங்க. உதாரணத்துக்கு இப்ப மகளிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடியல் பேருந்து பயண திட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து விடியல் பேருந்து பயணம் அப்படின்னு எழுதிட்டு பயனாளியின் பெயர் அந்த பெண்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இப்ப கல்லூரி படிக்கிற மாணவர்களா இருந்தாக்கா தமிழ் புதல்வன், நான் முதல்வன் அந்த மாதிரி திட்டங்களை பயனடைவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் பேர் எழுதிட்டு அந்த பயனாளியின் பெயர் என்னவோ அந்த பேரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ் 2வது பேஜ் திருப்பினீங்க அப்படின்னாக்கல அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்பெறுகிறதான்னு கேட்கறாங்க. ஆம் அப்படின்னா ஆம் டிக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்கல இல்லைன்றதை டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆ அப்படிங்கிற மாதிரி இதை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ இல்ல இன்னும் என்னென்ன திட்டங்கள்ல நீங்க பயனடைய நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஏரியா தான் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா தங்களது குடும்பத்தின் மேம்பாட்டுக்கு 2030ஆம் ஆண்டுக்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மையான 3 தேவைகள். அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வகையில பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்
ஏதாவது ஒரு 3 வந்து டிக் பண்ணலாம். அதாவது வீட்டுமனை பட்டான்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு இல்லாத இருப்பாங்க. இல்ல காலிமனை பட்டா இல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வீட்டுமனை பட்டா உங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல தேவைன்ற இடத்துல ஆம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணுங்க. அடுத்து இது வந்து எதனால நீங்க கேட்குறீங்க அப்படின்றது சும்மா ஒரு வரி வந்து ஏதாவது எழுதிடுங்க. எங்களுக்கு குடியிருக்க நிரந்தரமான வீடு இல்லை அல்லது வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியம். இதுல வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டம், அடுத்தது நகர்ப்புற வாழ்விட வீடு வழங்கும் திட்டம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைடு வந்து ஒரு ஹவுசிங் ஸ்கீம் வேணுமா, வீடு ஏதாவது வழங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க ஆம் அப்படின்னு வேண்டும் அப்படின்னாலும் நீங்க டிக் செஞ்சிருங்க. அடுத்து 3வதா இருக்கக்கூடியது தான் இது வந்து மகளிருக்கானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதியோர் உதவித்தொகை, விடுதி உதவித்தொகை போன்றவை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வந்து பணம் இது வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னாக்கல நீங்க வாங்குறதுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இந்த இடத்துல டிக் அப்படின்றத டிக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அடுத்தது வாழ்வாதார கடன் உதவி இல்ல திட்டங்கள் ஏதாவது கேட்கறாங்க. அதாவது உங்களுக்கு சுயதொழில் செய்யறதுக்கு ஏதாவது லோன் ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாக்கும் நீங்க எஸ் அப்படின்னு கொடுங்க. அடுத்து மருத்துவ உதவிகள் கேட்கறாங்க. முதலமைச்சர் மருத்துவ பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு ஏதாவது பயன் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கல இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு நீங்க இன்னும் அப்ளை பண்ணல, உங்களுக்கு கவர்மெண்ட் சைடு ஸ்கீம் வரல அப்படின்னாக்கல அதுக்கு வந்து இந்த இடத்துல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணி கொடுங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விவசாய கடன், வாகன கடன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதரன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கீம்ல இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு திட்டங்கள் இல்லை நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கல இந்த இதரன்றதை டிக் பண்ணிட்டு நீங்க என்ன திட்டமோ அந்த திட்டத்துல வந்து எழுதுங்க. இல்ல உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து இந்த இடத்துல ஒரு வரியில் எழுதிடுங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒப்புகை உறுதிமொழி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதுல அரசு நலத்திட்டங்கள் சரிபார்த்தல் மற்றும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த விவரங்களை நான் முழு மனதுடன் வழங்க ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் உறுதிமொழி வந்து கொடுத்துருப்பாங்க டிக்ளரேஷன் மாதிரி. இந்த டிக்ளரேஷன் கீழே குடும்ப உறுப்பினர் கையொப்பம். அதாவது நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் நியமனம் எழுத நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் இடத்துல எழுதிட்டீங்கன்னா இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய பெயர் எழுதிட்டு கையெழுத்து போட்டு கணக்கெடுப்பாளர்கிட்ட நீங்க கையொப்பத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட இந்த ஃபார்மை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பின் இணைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து குழந்தைகள் தனியா, முதியோர் தனியா, மகளிர் தனியா, இளைஞர்கள் தனியா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இது வரைக்கும் அரசு வந்து என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள் நலன் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை, இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இது வரைக்கும் நீங்க செயல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மகளிருக்கான திட்டத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பேருந்து, புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி திட்டம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான ஸ்கீமை வந்து இவங்க இது வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இளைஞர் நலன், கல்வி, தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து இதன் கீழே ஒரு 5 திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், முதியோர் நலம், வீட்டு வசதி வாரியம், விவசாயிகள் மற்றும் மீனவர் நலன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து குறை தீர்வுகளில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முகாம்கள் நடத்திருக்காங்களாம். உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்கள் வந்து நடத்திருக்காங்க. இதுல நீங்க ஏற்கனவே இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த மனு மீதான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கல நீங்க இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்திருந்தேன், ஆனால் மனு குறித்து எந்த விவரமும் தகவல்களும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து இது வரைக்கும் வாங்காத இருக்கீங்க. அப்படி வாங்காத இருக்கீங்கன்னா இந்த இடத்துல தேவைன்றதுக்கு ஏற்கனவே டிக் பண்ணிருக்கீங்க. டிக் பண்ணிட்டு நீங்க வந்து முகாமில் நீங்க எத்தனை முறை மனு கொடுத்துருக்கீங்களோ அந்த முகாமோட நீங்க வந்து முகாமில் எத்தனை முறை மனு கொடுத்துருக்கீங்களோ அந்த தகவலை வந்து இந்த இடத்துல நீங்க சொல்லிட்டு இந்த ஃபார்மை வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் ஃபார்ம் இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குற மெத்தட் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமாக நியமிக்கப்பட்ட உறுப்பினர் மூலியமா மாவட்டங்கள் வாரியாகவோ இல்லை நகர்ப்புறம் கிராமப்புறம் வாரியமாகவோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத கடைசியோட இந்த ஃபார்மை வந்து இறுதி செய்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்மை இன்னும் ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னாக்கல நீங்கள் உடனடியாக வந்து வாங்கி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்டே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணி ப்ராப்பராக அவங்ககிட்ட சப்மிட் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஓடிபியோ இல்லை அக்னாலஜ்மெண்ட் கிட்டு இதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திப்போம். நன்றி.